Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனாக அறியப்பட்ட இம்ரான்கான் 2018 முதல் 2022 ஆண்டு வரை பாகிஸ்தான் பிரதமராக பதவி வகித்தார். சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் பரிசாக வழங்கிய 8,50,00,000 ரூபாய் மதிப்பிலான கைக்கடிகாரத்தை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்காமல் விற்பனை செய்ய முயன்றதாகவும் ஊழல் செய்ததாகவும் தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான்கானுக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2023 ஆண்டு முதல் சிறையில் இருக்கும் இம்ரான்கான் தற்போது ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் உள்ளார். அவரது உடல்நலம் குறித்து அவ்வப்போது தகவல்கள் கசிந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் இம்ரான்கான் கடுமையான கண் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நிரந்தரமாக பார்வையை இழக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதத்திலிருந்து இம்ரான்கான் தனது குடும்பத்தினருடனோ அல்லது வழக்கறிஞர்களுடனோ எவ்வித தொடர்பும் வைத்திருக்கவில்லை. இம்ரான்கானுக்கு சிறையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் கண் மருத்துவ மதிப்பீட்டை நடத்துவதற்கு தேவையான வசதிகள் அங்கு இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஜனவரி 31 தொடர்ச்சியான மருத்துவ பரிசோதனைக்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் இம்ரானின் கண் பார்வை நீண்ட காலத்திற்கு பாதிக்கப்படக்கூடும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தி இண்டிபெண்டன்ட் செய்தி நிறுவனத்தின்படி இம்ரான் தனது சட்டக்குழுவை சந்திக்காமல் 100 நாட்களுக்கும் மேலாகிவிட்டதாகவும் பல நீதிமன்றங்களில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை அவர் எதிர்கொண்டுள்ள போதிலும் இந்த விபரீதம் நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கானுக்கு எதிராக அதிகாரிகள் வழக்கு தொடரும் அதே வேளையில் அவரது வழக்கறிஞர்களுக்கு இம்ரானை சந்திக்க அனுமதி மறுக்கப்படுவது அபத்தமானது என்ற புகாரும் எழுந்துள்ளது. இதனிடையே இம்ரான்கானுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சினை இருந்தால் சிறைத்துறை நிர்வாகம் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவரது சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அவரது சகோதரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இம்ரானுக்கு கடைசியாக கடந்த 2024 ஆண்டு அக்டோபரில் தனது தனிப்பட்ட மருத்துவரை அணுக அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தின் தெளிவான உத்தரவுகள் இருந்தபோதிலும் அவரது தனிப்பட்ட மருத்துவர் அவரை பரிசோதிக்க அனுமதிக்கப்படவில்லை. அரசியல் பழிவாங்கும் நோக்கில் ஒரு கைதியின் உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் குற்றஞ்சாட்டியிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீதித்துறை கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இது அரசியலை பற்றியது அல்ல, ஆரோக்கியத்தை பற்றியது என்றும் எந்த ஒரு அலட்சியமும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் வலியுறுத்தியுள்ளது.